திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை அஸ்வத்தாமன் பாஜகவிற்காக பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்யக்கூடியவர். வழக்கமாக பாஜக சார்பில் திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்வது போன்ற பணிகளில் அஸ்வத்தாமனுடைய பங்களிப்பு இருக்கும். அவர் மூலமாகத்தான் பாஜக தலைமை வழக்குகளை தாக்கல் செய்வார்கள். அவர் இந்த முறை திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடுவதாக அதை எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதன்படி திருவண்ணாமலையிலேயே களத்தில் நிற்கின்றார். பி ராமலிங்கத்தை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் அதிகம் கொண்டவர். பாஜகவில் மேற்கு மண்டலத்தினுடைய மிக முக்கிய தலைவராகவும் பி ராமலிங்கம் இருக்கின்றார். பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றை தொகுத்து வழங்கக்கூடியவராகவும் பி ராமலிங்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாமக்கல்லில் வலிமையான வேட்பாளரை களத்தில் இறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது நாமக்கல் தொகுதிக்கான வேட்பாளராக பி ராமலிங்கத்தை களத்தில் இறக்கி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. மற்றொரு தொகுதி நாமக்கல் அருகே இருக்கக்கூடிய அந்த திருப்பூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை அனைத்து வகையிலும் வலுவாக இருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பி முருகானந்தம் திருப்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதிமுக திமுகவிற்கு கடும் போட்டி அளிக்கக்கூடிய வகையில் பி முருகானந்தத்தை திருப்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிக்கு திமுகவில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியோடு போட்டியிடக்கூடிய வகையில் மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவும் அங்கு களத்தில் நிற்கின்றது திருப்பூர் தொகுதியில். கரூர் தொகுதியை பொறுத்தவரை செந்தில்நாதன் வேட்பாளராக பாஜகவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இவரும் பாஜகவில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி பொறுப்பாளராக இருக்கும் நிலையில் அவருக்கு செந்தில்நாதனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை கருப்பு முருகானந்தம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கின்றார். டெல்டா மண்டலத்தில் மிக முக்கிய தலைவராக இருக்கின்றார். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த மண்டலத்தில் மிக முக்கிய பொறுப்பாளராகவும் ஒருங்கிணைந்த அந்த திருச்சி மண்டலத்துக்கும் சேர்த்து மண்டல பொறுப்பாளராகவும் இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் எல்லாம் பாஜகவினுடைய அசைவுகளை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கும் கருப்பு முருகானந்தத்தை தஞ்சாவூரில் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை தேவநாதன் யாதவ் அவர் விருப்பப்பட்ட தொகுதியாக இருந்தது. ஏற்கனவே அவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பாஜகவிடம் விருப்பம் தெரிவித்திருந்தார் தேவநாதன் யாதவ். என்றாலும் அவர் தற்பொழுது அதற்கு அடுத்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதி உரிமை மீட்பு குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் களத்தில் நிற்கின்றார். எனவே ராமநாதபுரத்திற்கு அடுத்ததாக அவர் விருப்பப்பட்ட சிவகங்கை தொகுதியை தேவநாதனுக்கு வழங்கி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. சிவகங்கை தொகுதியில் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தேவநாதன் களத்தில் நிற்கின்றார். மதுரையை பொறுத்தவரை ராம சீனிவாசன் அவரும் பாஜகவில் செல்வாக்கு மிக்க தலைவர். விருதுநகர் தொகுதியில் அவருக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருந்தது. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே விருதுநகர் தொகுதியை மையமாக வைத்து அவர் பணிகளை மேற்கொண்டு வந்தார். என்றாலும் சமத்துவ மக்கள் கட்சி தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு பாஜகவுடன் வந்த உடனேயே அவருடைய தொகுதி மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி அவர் விருதுநகருக்கு அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி தொகுதியை மையமாக வைத்து அங்கு தனக்கு ஆதரவான வாக்குகள் இருக்கும் என்ற கணக்கிட்டு திருச்சி தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தார். இந்த நிலையில் திருச்சி தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை பாஜக தலைமைக்கு உருவானது. ஒரு பக்கம் தேனியில் டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சிராப்பள்ளி தொகுதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய வேட்பாளரும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமமுகவை பொறுத்தவரை திருச்சியில் செந்தில்நாதன் அல்லது தொட்டியம் ராஜசேகரன் 2 பேரில் ஒருவர் களமிறக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருச்சி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பேராசிரியர் ராமசீனிவாசன் தற்பொழுது மதுரை தொகுதியில் களத்தில் இறங்குகின்றார். மதுரையை பொறுத்தவரை அங்கிருக்கக்கூடிய சில தொகுதிகளும் விருதுநகர் தொகுதியை ஒட்டி வருவதன் காரணமாக பெரிய அளவில் வாக்கு வேறுபாடு இருக்காது. மதுரை இந்த விருதுநகர் மக்களவை தொகுதி இரண்டுமே ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்திருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட தொகுதியில் இப்பொழுது ராதிகா சரத்குமாருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதால் விருதுநகர் தொகுதியிலும் மதுரை தொகுதியிலும் எதிரொலிக்க கூடும் என்ற அடிப்படையில் பாஜகவிற்கான வாய்ப்புள்ள தொகுதியாக மதுரையை இலக்கு வைத்து ராம சீனிவாசனை களத்தில் இறக்கி இருக்கின்றது பாஜக தலைமை. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 15 பட்டியலிலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று பார்த்தோம் என்றால் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஜான் பாண்டியன் நாகை தொகுதியில் களமிறக்கப்படுவார். தென்காசி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி பாஜகவினுடைய ஒரு மிக முக்கிய எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளராக இருந்தார். நட்சத்திர வேட்பாளராக கூட பாஜக தலைமை அவரை பார்த்து வந்தது. தொழிலதிபராக இருந்தார். வெளிநாடுகளில் பணி செய்தவர், கணினி மென்பொருள் வல்லுநர் என்றெல்லாம் ஆனந்த ஐயாசாமி மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கூட்டணிக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தவுடன் ஜான் பாண்டியன் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக தென்காசி தொகுதி இருந்தது. அதே நேரம் நாகப்பட்டினம் தொகுதியில் ஜான் பாண்டியன் போட்டியிடலாமா என்றெல்லாம் பாஜக தலைமை அவரிடம் கேட்டது. ஆனால் அவர் திட்டவட்டமாக தென்காசி தொகுதியை மையப்படுத்தி தான் 3 ஆண்டுகளாக தேர்தல் பணி செய்திருக்கின்றோம், எனவே தயவு செய்து தென்காசியை வழங்கிவிடுங்கள் என்று பாஜக தலைமையிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிய வருகின்றது. எனவே ஆனந்தன் ஐயாசாமிக்கு மற்றொரு முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்து தென்காசி தொகுதியை ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கின்றது பாஜக தலைமை. ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சிவகங்கை தொகுதியும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வேலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவில் வழங்கப்பட்டிருக்கின்றது. கூட்டணியில் நின்றாலும் கூட
இவர்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகின்றார்கள். எனவே 15+9 நேற்று வெளியிடப்பட்டிருந்த 9 வேட்பாளர்கள் எனும் பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தமாக 24 தொகுதிகளுக்கு, தமிழகத்தில் மட்டும் 23 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவிப்பு செய்திருக்கின்றது பாஜக. இதில் 19 வேட்பாளர்கள் நேரடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள், 4 வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள். திருவள்ளூர் தொகுதி, வட சென்னை தொகுதி, மத்திய சென்னை தொகுதி, தென் சென்னை தொகுதி என்று இந்த குறிப்பிட்ட தொகுதிகளை பாஜக போட்டியிடுகின்றது. எனவே சென்னை மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. மற்றபடி காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இருக்கின்றது. அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை விரைவில் அறிவிப்போம் என்று பாமக சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது திருவள்ளூர் தொகுதியினுடைய வேட்பாளராக பொன் பாலகணபதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். வடசென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக வழக்கறிஞர் பால் கனகராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். திருவண்ணாமலை தொகுதியினுடைய வேட்பாளராக அஸ்வத்தாமன் களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். நாமக்கல் தொகுதியினுடைய நட்சத்திர வேட்பாளராக KP ராமலிங்கமும், திருப்பூர் தொகுதியினுடைய எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளராக AP முருகானந்தமும் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை முருகானந்தம் களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் களம் இறங்கியிருக்கின்றார். மதுரை தொகுதியில் ராம சீனிவாசன் களத்தில் நிற்கின்றார். கிட்டத்தட்ட புதுச்சேரியோடு சேர்த்து மொத்தமாக 24 தொகுதிகள், தமிழ்நாட்டில் மட்டும் 23 மக்களவை தொகுதியில் தாமரை சின்னம் களத்தில் இறங்குகின்றது. இதில் பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக மற்றும் திமுகவுடன் நேரடியாக போட்டியிடக்கூடிய வகையில் தொகுதிகள் அமைந்திருக்கின்றன.